ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் ரொம்பவே சந்தோஷமாக கெத்தாக எல்லாருக்கு முன்னாடியும் நல்லா ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் நம்மளை எந்த இடத்துல யாராவது இன்சல்ட் பண்ணியிருக்காங்களோ இல்லை யாராவது அவமானப்படுத்தியிருக்காங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி நாம் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. நாம் அந்த மாதிரி தான் நினைக்கணும், அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். ஆனால் அப்பாவி ஜனங்களுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு முன்னாடி நாம் ரொம்ப கெத்தா அவங்களுக்கு கிடைக்காத எல்லா விதமான புகழும் எல்லா விதமான செல்வமும் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி போய் நாம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் தகுதியை அனுப்புங்கள். உடனடியாக உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் எல்லா மக்களுமே வேலை இல்லாமல், விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லாமல், மழை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த கிராமத்தில் ராமு, சோமு அப்படிங்கிற 2 இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு நாம் இந்த கிராமத்தில் இருக்க வேண்டாம், பட்டணத்துக்கு போய் ஏதாவது வேலை பார்த்து நாம் சம்பாதிக்கணும், இங்கே இருந்தோம்னாக்கா நாமளும் இந்த மாதிரி தான் கஷ்டப்படணும், நம்ம குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு இந்த ராமு, சோமு தீர்மானம் எடுத்து பட்டணத்துக்கு போகிறாங்க வேலை தேடி. அங்கே போய் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒரு 6 மாதம் கழித்து இந்த 2 நண்பர்களும் திரும்ப ஊருக்கு வரணும், போய் எல்லாரையும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ இந்த ராமு என்ன பண்ணுறாரு, நல்லா அவர் வச்சுருக்கிற காசுக்கெல்லாம் போயிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இவர் நல்லா பளபளன்னு ஒரு சட்டை எடுத்து போட்டுக்கணும், ஊருக்கு போனோடனே எல்லா மக்களும் நம்மளை ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பார்க்கணும், அவங்களுக்கு முன்னாடி நாம் ரொம்ப கெத்தாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சோமுக்கிட்ட சொல்கிறாரு. சோமு சொல்கிறாரு, வேண்டாம், இங்கே இருக்கிறவங்களாம் ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நாம் போய் இப்படி பந்தா பண்ண வேண்டாம், அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொண்டு கொடுப்போம் அப்படின்னு இந்த சோமு சொல்கிறாரு. ஆனால் ராமு கேட்கவே கிடையாது. அவர் இஷ்டத்துக்கு போய் அவர் சொன்ன மாதிரியே நல்லா ஜிகு ஜிகுன்னு ஒரு சட்டை எடுத்து போட்டுக்கும் வராரு. இந்த சோமு அந்த அவங்க வீட்டில் உள்ள நபர்களுக்கும் பொருள் வாங்கிட்டு அந்த கிராமத்தில் ரொம்பவே தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் அவங்களுக்கும் சின்ன சின்னதாக ஒரு கிஃப்ட் பொருள் வாங்கிட்டு போகிறாங்க. 2 பேரும் போய் அந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது இந்த சோமு எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் பொருளை கொடுக்குறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சோமுவை ரொம்ப பாராட்டுறாங்க. அப்படி நல்லா இருக்கிறியாப்பா, எப்படி வேலை இருக்குன்னு நிறைய நலன் விசாரிக்கிறாங்க அந்த கிராமத்தில் உள்ள மக்கள். ஆனால் ராமுவை யாருமே கண்டுக்கலை. அவர் போட்டிருக்கிற சட்டையை அப்படியே ரொம்பவே விலை உயர்ந்த சட்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த சட்டைக்கு போய் நீ இவ்வளோ விலை கொடுத்து வாங்கலாமாப்பா, நம்ம ஊர் சந்தையில் போய் பாரு, கூறு கட்டி விற்கிற மாதிரி தொங்க போட்டு கூவி கூவி விற்கிறாங்க, அப்படி உள்ள சட்டை இது 150 ரூபா 200 தான் வரும், இதுக்கு போய் நீ 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறிய அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் திட்டுறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, என்னடா இது, இவங்கெல்லாம் இந்த மாதிரி துணியை பார்த்தே இருக்க மாட்டாங்கன்ட்டு வந்தால் இவங்க இந்த துணியோட விலையை சொல்லிவிட்டு நம்மளை ஏமாந்துட்டோன்னு சொல்கிறாங்க வேறு. அப்போ நம்ம நிறைய காசு கொடுத்து ஏமாந்துட்டோமான்னு ரொம்ப சங்கடமாக போச்சு இந்த ராமுவுக்கு. அவர் பார்க்குறாரு, சோமுவே எல்லாரும் அப்படி விசாரிக்கிறாங்க, அப்படி ரொம்ப பாசமாக அன்பாக நடந்துக்கிறாங்க. ஆனால் இந்த ராமுவை யாருமே கண்டுக்கலை. இவர் எதிர்பார்த்த மாதிரி இவரை ஒரு ஆச்சரியமாகவோ இல்லை ரொம்ப இவர் கெத்தாக நடக்கும்போது அப்படியே ஒரு பிரமிப்பாவோ பார்க்கல. அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ஆனால் சோமுக்கிட்ட அவ்வளோ அன்பாக இருக்காங்க. இது ராமுவோட மனசை ஏதோ பண்ணிருச்சு. உடனே சோமுக்கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ சோமு சொல்கிறாரு, நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லையா, நம்ம ஊர் மக்கள் அவங்க யார், நம்ம அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, அங்காளி, பங்காளி இவங்க தானே, இவங்களுக்கு நாம் ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறதுல என்ன ஒரு தப்பு இருக்குது, அன்பை கொடுத்து வாங்கணும் இல்லையா.
நீ வந்து யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது, ஆனால் எல்லாரும் என்னை ஆச்சரியமாக பார்க்கணும், ரொம்ப மரியாதையாக பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. அதுக்கான விலை நீ வந்து இவ்வளோ காசு கொடுத்து ஏமாந்து ஒரு சட்டையை எடுத்து வந்து போட்டு அது அந்த அந்த சட்டையோட விலை இந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம கிராமத்தில் இங்கே என்ன இல்லை, கிராமத்தில் சந்தையில் வெளியிலேருந்து கொண்டு வந்து பொருட்கள் வியாபாரம் பண்ணுறாங்க. எல்லா பொருள்களோட விலையும் இவங்களுக்கு வாங்குறதுக்கு பணம் வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விலை தெரியுது, பொருளோட தரம் தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ராமுவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராமு வந்து ஃபுல்லாக திருந்திட்டு, இதுக்கப்புறம் நான் சோமு ஒன்றை மாதிரியே நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வராங்க. திரும்ப வந்து வேலை பார்க்குறாங்க. இன்னும் ஒரு 6 மாதம் சென்று அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் இவர்களே செய்து கொடுக்குறார்கள். இப்போது அந்த கிராம மக்களே ராமுவையும் சோமுவையும் கொண்டாடுறாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்கலை, இவங்க கேட்கலை, எங்களை வந்து மதித்து எங்களுக்கு வந்து இவ்வளோ சிறப்பாக எங்களை வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கலை. இவங்க 2 பேரும் எதிர்பார்க்கலை. ஆனால் அந்த மக்கள் வந்து அப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா நாம் நடந்துக்கிற விதத்தில் தாங்க இருக்குது. எல்லாருக்கிட்டையும் நாம் வந்து பண்பாக பாசமாக தான் பழகணுமே ஒழிய அவங்களுக்கு முன்னாடி நாம் பெரிய ஆள் அப்படின்னு கெத்து காட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. எப்பயுமே வாழ வச்சு வாழுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.